என்னோட ரசிகர்கள் இப்படி தான் இருக்கணும்னு சிவகார்த்திகேயன் சில விஷயங்கள பேசியிருக்காரு. அது இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எப்போதுமே நான் எனது ரசிகர்கள சகோதர, சகோதரிகள்னு தான் சொல்லுவேன். நேர்மறையான மனநிலை ரசிகர்கள் மத்தியில இருக்கணும். சென்னையில நேற்று ஃபேன்லி செயலியை வெளியிட்ட விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் இந்திய பேட்மிண்டன் வீரர் புலேலா கோபிசந்த், லக்ஷ்மி நாராயணன், குகேஷ் தமராஜு, மணிகண்டன் தங்கரத்னம் ஆகியோர் கலந்துக்கிட்டாங்க. மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகர் சிவகார்த்திகேயன் கலந்துக்கிட்டு புதிய செயலியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வச்சாரு. எப்போதுமே நான் என்னுடைய ரசிகர்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விரும்புவேன். என்னை வணங்கும் ரசிகர்களை விரும்பலை, கடவுளையும் பெற்றோரையும் மட்டுமே வணங்கணும். அதே போல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தான் நான் எப்போவும் சொல்லுவேன், அவங்க என்னுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய எதிர்மறை எண்ணங்கள் பரவி வரும் சூழலில் அதையெல்லாம் தவிர்த்து நேர்மறையான மனநிலை ரசிகர்கள் மத்தியில் இருக்கணும். என்னோட ஒரு சகோதரரை போல தான் பழகக்கூடிய ரசிகர்கள் எனக்கு வேணும், அப்படி தான் நான் நினப்பேன். சமூக வலைதளங்கள் அப்படின்னாலே தேவையில்லாத விஷயங்களை தருதுன்னு பயம் உருவாகி இருக்குது. நான் சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கிறேன், ஆனால் எதையும் நான் பயன்படுத்தலை. அதற்கென ஆட்கள் இருக்காங்க. இன்ஸ்டா மட்டும் பயன்படுத்தி வந்தேன், ஆனால் கை தவறி ரீபோஸ்ட்டு செய்திடுவேன் அப்படின்ற பயத்திலேயே இப்போது அதையுமே நான் பயன்படுத்துறதில்ல. மேலும் அங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் சரியானதா என்ற சந்தேகமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறானா. இப்போ இவர் இப்படி பேசியிருக்கிறது வைரலாகி வருது.